ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழ் பார்க்க போகிறோம். தவறான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. ஆசிரியர் அவங்க பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிச்சமூர்த்தி அப்படின்னா அவங்களோட பணியாற்றிய இதழ்கள் என்ன அப்படின்னா நவ இந்தியா, ஹனுமான் தான் அவங்க பணியாற்றிய இதழ்கள். ஸோ அன்னம் வீடு தூது அவரோட இதழ் கிடையாது, ராஜேந்திரன் அவர்களுடைய அன்னம் வீடு தூது. அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிச்சமூர்த்திக்கு அன்னம் வீடு தூது கொடுத்துருக்காங்க, ராஜேந்திரன் அவர்களுக்கு நவ இந்தியா ஹனுமான் கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா பிச்சமூர்த்தி நவ இந்தியா ஹனுமான் வரணும் இதழ்கள், ராஜேந்திரன் அவர்களுக்கு அன்னம் வீடு தூது வரணும். பாரதியார்னா இந்தியா விஜயா, பெருஞ்சேத்திரனா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம். இது கரெக்டு. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறதுல தவறான இணை எது அப்படின்னா 1 and 4 மட்டும்தான் தவறானது. ஏன் அப்படின்னா பிச்சமூர்த்திக்கு நவ இந்தியா ஹனுமான் வரணும், ராஜேந்திரன் அவர்களுக்கு அன்னம் வீடு தூது வரணும். அடுத்து பாருங்கள், இயேசு காவியம் பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். இயேசு காவியம் நூலை பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். கடைசி அரசவை கவிஞர் நமக்கு கண்ணதாசன் அவர்கள் தான் வருவாங்க. இதே முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வருவாங்க. வீரமாமுனிவர் கூட தேம்பாவணி கூட கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு தான் தேம்பாவணி சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே கிறிஸ்தவ சம்மந்தமாக வர்றதுனால ரீகால் பண்ணிக்குவோம். இயேசு காவியம்னா கண்ணதாசன், கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணின்னு சொல்லுவாங்க. தேம்பாவணியின் ஆசிரியர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அடுத்து கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா அதான் சொல்லுவாங்க. அவங்க சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. சேரமான் காதலி என்கிற நாவலுக்காக தான் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. நமக்கான கேள்வி, கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படிங்கிறாங்க. இதில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல்னா பிசிராந்தையார் நாடகம் தான் சொல்லுவாங்க. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். எந்த ஆண்டுனா 1969. ஒரு கேள்வி என்ன அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிசிராந்தையாங்கிற நூல் எந்த நூல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, நாடக நூல். ஸோ இதில் 2 கேள்வி இருக்குது. பிசிராந்தையாங்கிற நாடகம் அப்படின்னா அது ஒரு நாடக நூல், அதுக்கு நம் சாகித்ய அகாதமி விருது வந்திருக்கு. அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். எந்த ஆண்டு? 1969. கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ரட்சணிய மனோகரம். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது ரட்சணிய மனோகரம். இதில் இன்னொரு இந்த ரட்சணிய யாத்ரீகத்தை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரட்சணிய யாத்ரீகம்னா அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா கிருட்டிணப்பிள்ளை தான் வருவாங்க. கிருட்டிணப்பிள்ளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவர்களின் கம்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரட்சணிய யாத்ரீகம் ஒரு வழிநூல் தான் சொல்லுவாங்க. இது ஜான் பன்னியன் எழுதின பில்கிரிமேஜ் ப்ராக்ரஸ்ங்கிற நூலை தழுவி தான் ரட்சணிய யாத்ரீகத்தை கிருட்டிணப்பிள்ளை எழுதியிருப்பாங்க. இது எத்தனை பருவங்களை கொண்டதுன்னா 5 பருவங்களை கொண்டது. 3766 பாடல்களை கொண்டதான் ரட்சணிய யாத்ரீகம். இந்த ரட்சணிய யாத்ரீகத்தை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் சொன்னது. நமக்கு என்ன கேள்வி, கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சணிய மனோகரம். அடுத்து பாருங்கள், முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு முதல் ஆழ்வார்கள்னால் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேர் தான் முதல் ஆழ்வார்கள் அப்படிம்பாங்க. நமக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, பொய்கை ஆழ்வார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கேள்வியே என்ன, முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? இந்த கொடுத்துருக்கிறதுல பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். காளமேக புலவரின் இயற்பெயர் யாது அப்படிங்கிறாங்க. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சினமான தீ அறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இந்த பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யார் அப்படின்னா தர்மனை தான் சொல்கிறாங்க. சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இந்த பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் தர்மன். அடுத்து பாருங்கள், சீரா புராணம். சீரா புராணம் அப்படின்னா எத்தனை காண்டங்களை உடையது அப்படிங்கிறாங்க. 3 காண்டங்களை உடையது தான் சீரா புராணம். ஃபஸ்ட்டு சீரா புராணம்னா அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா உமறுப்புலவர் தான் வருவாங்க. சீரா புராணத்தின் ஆசிரியர் உமறுப்புலவர். உமறுப்புலவர் என்னென்ன நூல்களை எழுதியிருக்கார் அப்படின்னா சீரா புராணம், முதுமொழி மாலை, சீதகாதி, நொண்டி நாடகம். சீரா புராணம், முதுமொழி மாலை, சீதகாதி, நொண்டி நாடகம் தான் இவர் எழுதிய 3 நூல்கள். அதில் என்ன சீரா புராணம்னா நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. சீரா புராணம்னா 3 காண்டங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். 5027 பாடல்களை கொண்டது சீரா புராணம். அடுத்து வள்ளல் சீதகாதி தான் உமறுப்புலவர் ஆதரித்திருப்பாங்க.
அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடிகை முத்து புலவரின் மாணவர் தான் வந்து உமரு புலவர். அதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி, சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், இந்த 3 காண்டங்கள் கொண்டது தான் வந்து சீராபுராணம். சீராபுராணத்தின் ஆசிரியர் உமரு புலவர். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க. திருவிளையாடற் புராணத்தின் வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பரஞ்சோதி முனிவர் தான் வந்து திருவிளையாடற் புராணத்தின் வந்து ஆசிரியர் அப்படிம்பாங்க. ஸோ வந்து இது எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னா வந்து 3 காண்டங்கள் வந்து இருக்கும். 64 படலங்களை உடையது. 3363 பாடல்களை கொண்டது தான் வந்து திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தோட 3 காண்டங்கள் என்னென்ன, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருஆலவாய் காண்டம் தான் வந்து இந்த காண்டங்கள். 3 காண்டங்கள் திருவிளையாடற் புராணத்துக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கேள்வி என்ன, திருவிளையாடற் புராணத்தின் நூலை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். 3 காண்டங்களை உடையது, 64 படலங்களை உடையது, 3363 பாடல்களை கொண்டது. திருத்தொண்ட புராணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து பெரிய புராணம் தான் திருத்தொண்ட புராணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சேக்கிலார் அப்படிம்பாங்க. இது வந்து 63 புராணம் அப்படின்னு கூட வந்து திருத்தொண்ட புராணத்தை வந்து சொல்லுவாங்க. சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக வச்சு தான் சேக்கிலார் வந்து திருத்தொண்ட புராணத்தை வந்து எழுதியிருப்பாங்க. மாஹால் இந்த சொல்லிற்கான இலக்கண குறிப்பு வந்து எது அப்படின்னா உரிச்சொற்தொடர். மா அப்படிங்கிறத பார்த்தீங்களா, அதுதான் உரிச்சொற்தொடர். ஃபர்ஸ்ட் வந்து குறுந்தொகை நூலை வந்து எத்தனை பாடல்களை கொண்டது? 400 401ங்கிறதுல வந்து தெளிவாக இருந்துக்குங்க. குறுந்தொகை வந்து 401 பாடல்களை கொண்டது. இதனை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து குறுந்தொகை. புலவர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னா வந்து குறுந்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னாலும் குறுந்தொகை தான். ஸோ குறுந்தொகை வந்து 11th வந்து ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருப்போம். குறுந்தொகை பற்றின டாபிக்ஸில் வந்து 11th உள்ள கேள்விகள் வந்து அதிகம் வருது, பார்த்துங்க. குறுந்தொகைனா நூல் வந்து 401 பாடல்களை கொண்டது. அதை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. இது 8 தொகை நூல்களில் வந்து ஒன்று. இது வந்து என்ன, அகப்பாடல், புறப்பாடல், அகப்புறப்பாடல்னு இருக்கும். இது வந்து அகப்பாடல் கொண்டது 8 தொகையிலேயே, அதை நோட் பண்ணிக்கோங்க. புலவர் பல மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னாலும் குறுந்தொகை. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் 8 தொகையிலையும் குறுந்தொகை தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன நம்ம கேள்வி, குறுந்தொகை வந்து 401 பாடல்களை கொண்டது, தொகுத்தவர் பூரிக்கோ. ஸோ 1 and 2 வந்து சரி. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை வந்து காண்க. நசை அப்படின்னா விருப்பம், கரெக்டு. பிடி அப்படின்னா வந்து ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. பிடி அப்படின்னா வந்து பெண் யானை. களிறு அப்படின்னா தான் ஆண் யானை வரும். யா அப்படின்னா ஒரு வகை மரம். பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும், கரெக்டு. நசை விருப்பம், பிடி பெண் யானை, யா ஒரு வகை மரம், பொலிக்கும் உரிக்கும். ஸோ இதில் வந்து 2ங்கிறது பிடினா பெண் யானை வரணும். ஆனால் ஆண் யானை கொடுத்துருக்கிறதுனால 2வது மட்டும்தான் பொருந்தாதது. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா வந்து வள்ளலார். ராமலிங்க அடிகளார் தான் வந்து வள்ளலார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அவர்கள். வள்ளலார்னா ராமலிங்க அடிகளார் தான் வந்து சொல்லுவாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் வந்து நிறுவியிருப்பாங்க. வடலூரில் நிறுவியிருப்பாங்க. ஆனால் இவங்க பிறந்த ஊர் வந்து மருதூர். அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துங்க. பிறந்தது இடம் வந்து என்னென்னா மருதூர். சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இதெல்லாம் நிறுவனது எங்கே அப்படின்னா வடலூரில். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதெல்லாம் யாருடைய நூட்கள் அப்படின்னா வள்ளலார் அவர்களுடையது. தேனினம் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள். இந்த 4000 திவ்ய பிரபந்தம், அதை தான் வந்து இன்டெரக்டாக 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யார் அப்படின்னா நாதமுனிகள். ஸோ நமக்கு வந்து இன்டைரக்ட் கொஸ்டின்ங்கிற மாதிரி தேனினம் ஈரிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள். ஸோ அந்த 4000ன்னு சொல்லும்போது லைட்டாக குழப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கெஸ்ஸிங். நல்லா பார்த்துங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தான் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ த ஆன்சர் வந்து சி. சிறு பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா வந்து
மூலம் அப்படின்னா வந்து வேர்கள் தான் வந்து சொல்லுவோம். ஸோ பஞ்சம் 5 வேர்களை வந்து சொல்கிறாங்க. 5 வேர்கள் வந்து என்னென்ன மூலிகை வேர்கள் என்னென்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு புதுசாக ஒன்றை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் ஆடு ஒன்று வந்து எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, பார்த்துங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து காரியாசன். சிறுபஞ்ச மூலம் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். இது வந்து 5 மூலிகை வேர்களை வந்து குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த 5 மூலிகை வேர்கள் என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி. ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து என்னென்னா ஊருக்கு உதவுவது. ஸோ உதவி செய்தலை மட்டும்தான் வந்து ஒப்புரவு வந்து குறிக்குது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. பொருத்தி விடை தேர்க. இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இது லைட்டாக வந்து நம்ம இதில் மார்க் விடுற மாதிரியான கேள்விகள். இந்த மாதிரி கேள்விகளில் வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். அவன், அவள், அவர் அப்படின்னா வந்து பதிலீடு பெயர்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படிங்கிறாங்க. நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் அப்படின்னு வந்தால் தன்மை பன்மை அப்படிங்கிறாங்க. அவன், அவள், அவர் வந்தால் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் அப்படின்னு வந்தால் தன்மை பன்மை பெயர்கள். பாசிலை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பசுமை கூட்டல் இலை தான் பாசிலை. பாசிலை எப்படி பிரிக்கிறாங்க? பசுமை கூட்டல் இலை. இது ஃபுல்லாகவே புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அதெல்லாம் நல்லா பார்த்துங்க புக் கண்டென்ட்டில். அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை அருந்துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஸோ இது வந்து அப்படியே லைனாக இருக்கும். அதில் வந்து டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறாங்க. வல்லினம் மிகவும் மிகா இடங்களை நல்லா பார்த்துக்குங்க. வல்லினம் மிகும் இடங்களில் வந்து 2ஆம் வேற்றுமை விரி, 4ஆம் வேற்றுமை விரி வரும். வன்தொடர் குற்றியல் உரம் வரும். உரிச்சொற் தொடர்லாம் வந்தோன்னா வள்ளிமை மிகும் இடங்களில் வரும். ஸோ அதை வச்சே வந்து இதில் வந்து எது தவறானது, இது எல்லாமே தவறானது தான். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகாதுங்கிறாங்க. ஆனால் மிகும். வன்தொடர் குற்றியலுகத்தில் வல்லினம் மிகும். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஸோ பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிகும் மிகா இடங்களில் வந்து ரெண்டுமே படிக்கையில் வந்து எதில் வருதுன்னு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற வெறும் மிகும் இடங்கள் மட்டும் பார்த்துக்குங்க. அதை வச்சு மிகா இடங்களுக்கான ஆன்சர் பண்ணலாம். ரெண்டுமே படிக்கையில் குழப்பம் வருது அப்படிங்கிற ஏதாவது ஒன்றை படிச்சுக்குங்க. நமக்கு இதில் என்ன கேள்வி, வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்று எது அப்படின்னா எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக அப்படிங்கிறாங்க. பொறுத்துக. ஸ்ட்ரோம் அப்படின்னா வந்து புயல், டோர்னடோ அப்படின்னா வந்து சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, வேர்ல்வைண்ட்னா வந்து சுழல் காற்று அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரோம்னா புயல், டோர்னடோனா சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, வேர்ல்வைண்ட்னா சுழல் காற்று. அடுத்து ஒரு பொருந்தாத இணை மில்லட்ஸ் சிறுதானியங்கள், ஹெர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஜீன் அப்படிங்கிறது பக்க விளைவுங்கிறது தவறு. மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள், ஹெர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறிங்கிறது கரெக்டு. டி ஆப்ஷன் தவறு. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து என்ன, நிறுத்து. ஸோ ஒரு கட்டளையாக சொல்கிறாங்க, அந்த பகுதி வந்து கட்டளையாக இருக்கணும். நிறுத்தல் அந்த வேர்ச்சொல் வந்து நிறுத்து. மயங்கிய இந்த சொல்லின் வேர் சொல் என்ன அப்படின்னா வந்து மயங்கு. மயங்கிய அது வந்து மயங்கு அப்படிங்கிறாங்க. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வந்து சூழ்வார். அதுதான் வந்து கரெக்டு. ஏன்னா சூழ்ந்துங்கிறது வினையச்சம் வந்துடும், சூழ்ந்தங்கிறது பெயரச்சம், சூழ்தல் அப்படின்னா அது ஒரு தொழில் பெயர் வந்துடும். ஸோ சூழ்வார் அப்படிங்கிறது தான் வினையால் அணையும் பெயர். இதெல்லாம் ஈஸியான கேள்விகள் தான். இதில் வந்து என்ன கொஞ்சம் உங்களோட அசால்ட்டில் மார்க் விட்டுட்டு போயிடாதீங்க. நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை அறிக அப்படின்னா நட அப்படின்னா வந்து நடத்தல் அப்படிதான் தொழில் பெயர் வருது. நடத்தல் அல் வருது பார்த்தீங்களா. நடத்தல்னா தொழில் பெயர், நடந்துனா வினையச்சம், நடந்த பெயரச்சம், நடந்தான் அப்படின்னா வினை முற்று வரும். இதே நடந்தவன் அப்படின்னா வந்து வினையால் அணையும் பெயர் வரும். சரியான வரிசை முறையில் சொற்களை அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அது அந்த வார்த்தைகள் முன்ன பின்ன கொடுத்து கரெக்டான ஆர்டரில் கேட்குறாங்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அப்படிங்கிறாங்க. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக, படித்தல், அதுதான் கரெக்ட். ஸோ
வந்ததே தான் வருது, பார்த்துங்க. ஈஸியானதாக மார்க் வாங்கிடலாம். மார்கழி இந்த பெயர் சொல்லின் வகை எது அப்படின்னா, மார்கழி அப்படிங்கிறது ஒரு காலப்பெயர் அப்படிங்க. மார்கழி அப்படின்னா வந்து காலப்பெயர். இந்த தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக அப்படிங்கிறாங்க. உணர்ச்சி தொடர் அப்படின்னா வந்து பார்க்க வந்தான், அது வந்து ஒன்றும் உணர்ச்சி தொடர் கிடையாது. இதே வந்து ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கோம், எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா கூட அது உணர்ச்சி தொடரில் வரும். ஸோ பார்க்க வந்தான் அப்படிங்கிறது வந்து உணர்ச்சி தொடர் கிடையாது. வினா தொடர்னா கேட்டவன் யார் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால ஒரு வினா தொடர். கட்டளை தொடர் அப்படின்னா தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது கட்டளை தொடர் கரெக்டு. பிறவினை தொடர் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளவு உயரமான மரம் தவறு. ஸோ இதில் நமக்கு தவறானது வந்து 1 and 4. தொடர்களில் வந்து பொருத்தமானவற்றை எழுதுக அப்படின்னா ஸோ கரெக்டான ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 and 3 தான் கரெக்டு. எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படிங்கிறாங்க. பந்து உருண்டது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா வந்து தன்வினை அப்படிங்கிறாங்க. பந்து உருண்டது அது வந்து தன்வினை வாக்கியம். பிறவினை அப்படின்னா வந்து இப்போ உருண்டது அப்படின்னா தன்வினை, அதை உருட்டினான் அப்படிங்கையில் வந்து அது வந்து இது சொல்கிறாங்க பிறவினை. பயின்றான் அப்படிங்கிறது தன்வினையாக வந்துடும். பயிற்று வித்தான். ஸோ அந்த முன்னே இருக்கிற கேள்வியே இதில் வச்சுருக்காங்க. முன்னே தன்வினை கொடுத்துருக்காங்க. உருண்டது அப்படிங்கிறது தன்வினை, அது உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை, பயின்றான்ங்கிறது தன்வினை, பயிற்று வித்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை. ஸோ அடுத்தடுத்த கேள்விகளுக்கு ஒரு லிங்க் வச்சுருக்காங்கங்களே, நீங்கள் பார்த்துங்க. தமிழை பொறுத்தவரை தெரியலை அப்படிங்கிற கையே வச்சிடாதீங்க. ஏன்னா வச்சுங்க, எப்படி வந்தேன்னா அந்த 100 கொஸ்டினுக்குள்ள வந்து தெரியாத கொஸ்டினுக்கு வந்து வேறு ஒரு கொஸ்டினை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற. தெரியலை அப்படின்னா கையே வைக்காதீங்க, லாஸ்ட் மினிட்ல ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழுக்கு வந்தோன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும், கவனிச்சுக்குங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா உருட்டினான், பயிற்று வித்தான், இதுங்கிறது தான் பிறவினை. நல்லா பார்த்துங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படிங்கிறாங்க. வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்படின்னாவே வந்து அது வந்து செய்வினை வாக்கியம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எது அப்படின்னா வந்து கவலை இல்லாமல் இருத்தல். ஸோ எதை பற்றியுமே கவலைப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எது அப்படின்னா கவலை இல்லாமல் இருத்தல். பழமொழியை நிறைவு செய்க, இது ஒரு சொல்லவிட மாதிரி. குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான். குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான் அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். இதை குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான், அதுதான் வந்து இந்த பழமொழிக்கானது. நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக, இது ஒரு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துங்க. நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னா வந்து முனைவர் அரங்கநாதன். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனையை வந்து கூறியவர் யார் அப்படின்னு சிந்தனை கருத்தை கூறியவர் யார் அப்படின்னு வந்து திருவிக தான் வந்து சொந்தம். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற கருத்தை கூறியவர் வந்து திருவிக. திருவிகாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு கூட வந்து திருவிகாவை வந்து சொல்லுவாங்க. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னா வந்து தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நிறைவேற்றியவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி வரணும், முத்துலட்சுமி அம்மையார் வருவாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற துணை நின்றவர், அந்த லைனை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. துணை நின்றவர் தான் மூலூர் ராமாமிர்தம் அவர்கள். அதை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னா வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வருவாங்க. ஆனால் நமக்கு வந்து சேஃபாக வந்து முத்துலட்சுமி ரெட்டிங்கிறவங்க ஆப்ஷன்லேயே வரலை, அதனால் நாங்கள் கரெக்டாக ஏஐ போட்டுடலாம் இதில். பட் இனிமேல் கேட்டாங்க, அவங்க ஆப்ஷனில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்திருந்தாங்களும் நீங்கள் உஷாராக இருக்கணும். தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூலூர் ராமாமிர்தம் அவர்கள். வரிது நிலைய காயமும் என்ற வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எது அப்படின்னா வந்து புறநானூறு. வரிது நிலைய காயம் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் வந்து என்னென்னா புறநானூறு. புறப்பாட்டு இதெல்லாம் வந்து புறநானூறு சொல்லுவாங்க. உருமிட துதவா உவர் நிலம் என்ற நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எதுனாலும் புறநானூறு.
உருமிடத் துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார் அப்படின்னா ஔவை அவர்கள். ஔவையார். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது அப்படின்னா ஒப்பாரி. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. இந்த மாதிரி கேள்விகள் ஒன்று இடம்பெற்றும் பார்த்துங்க. அதுவும் பொறுத்துகாவாக தான் அமையும். சிவப்பு ரிக்ஷானா தி ஜானகிராமன். சக்கர வாகம் அப்படின்னா சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனின லா ச ராமாமிர்தம். திரிபுரம்னா கு அழகிரிசாமி. சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனின ராமாமிர்தம். திரிபுரம்னா அழகிரிசாமி. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர் அப்படிங்கிறாங்க. சமய சடங்குகளின் போதும் கோவில் உள்ள திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. ஸோ 1 and 2 கரெக்டு அப்படிங்கிறாங்க. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டோம், நல்லா நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ஏன் திருப்பி போகிறோம்னா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் டைம் ரொம்ப நெருங்கிருச்சு அப்படின்னு 1 month தான் இருக்குது சாலிடாக சொல்லப்போனால். அந்த கொஞ்சம் மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோவே போடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.